எதிர்நீச்சல் எபிசோட் நம்பர் 426. சந்திரசேகர் வந்து கதிர்கிட்ட வந்து சொல்கிறாரு, நீங்கள் வந்து ஃபோன் பண்ணு ஆஃபீஸருக்கு உடனே வர சொல்லு, என்ன ஏதுன்னு இப்போவே பார்த்து ஒரு முடிவு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அது கதிர், ஏன் உடனே முடிவு எடுக்கிறீங்க, கொஞ்சம் பார்ப்போமே என்ன ஏதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எதாக இருந்தாலும் இப்போவே செஞ்சு முடிச்சிடணுண்டா, அப்போ தான்டா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்க சொல்கிறாங்க. ஃபோன் பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே ஆடிட்டர் வராரு. ஆடிட்டர் வந்தோடனே அந்த வாசலில் உட்காந்துருப்பாங்கல்ல, அவங்க வந்து கலாய்க்கிறாங்க. என்ன ஆடிட்டர் வருவாருன்னு பார்த்தா வாயும் வயிறும் நீங்கள் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன கலாய்க்கிறீங்களா அப்படின்லாம் சொல்லிட்டு பேசி இருந்துட்டு ஆடிட்டர் உள்ளே வந்தோடனே கேட்குறாங்க குணசேகர், எங்கே வக்கீல் எங்கே அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு உடனே அவர் சொல்கிறாரு, இல்லை வக்கீல் வரலை, அந்த விஷயம் ஒழுங்காகவே நடக்கலை நீங்கள் சொன்ன விஷயம், அதனால் வந்து அவர் வந்தால் நீங்கள் வந்து திட்டுவீங்கன்னு சொல்லிட்டு அவர் என்னை அனுப்பி விட்டுட்டாரு, அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு சொன்னதோட, சரி ஓகே என்ன விஷயம்ன்ட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும் போது கதிர் கேட்குறாரு, என்ன இங்கே என்ன நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொன்னதோட, அதுக்கு உடனே சொல்கிறாரு, ஏன் உங்கள்கிட்ட விஷயத்தை எதையுமே நீங்கள் கிளியராக சொல்லலையா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இல்லை நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு. என்ன உங்களுக்கு விஷயம் என்னட்டு உங்கள் பொண்டாட்டி மூலியமாக தெரிஞ்சிருக்கணுமே அப்படின்னு சொன்னதுல உங்கள் ஒய்ஃப்லாம் கடுப்பாயிட்டாங்க. என்ன எங்களை இழுத்து விட்றீங்க, எங்களுக்கு எந்த விஷயமும் தெரியாது, என்ன விஷயம் ஃபஸ்ட்டு நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி கத்துறாங்க. இதுக்கு மேலே குணசேகருக்கு வந்து ஜாமீன் கிடைக்காது, அவ்வளோதான் 80% வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 தம்பியும் ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. என்னது அண்ணனுக்கு கிடைக்காதா, எதனால என்னாச்சு அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஆமாம், அவங்க மேலே அதிகமாக ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு, அவங்க வந்து எல்லா தப்பையும் வந்து மறைக்கிறாங்க ஒழிக்கிறாங்க, இந்த மாதிரி அதிகமாக வந்து அவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்க, அது அப்படி இருக்கிற வாசி அவங்களுக்கு வந்து இதுக்கு மேலே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுவும் அந்த கலெக்டர் மதிவேதன் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஏதோ சொல்லிவிட்டு போயிட்டாங்க போல், அதனால கன்ஃபார்மாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொன்னதோட கதிர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாரு. அவர் தான் எப்பயோ ரிசைன் பண்ணிட்டால, அப்புறம் எதுக்கு அவங்க வந்து உள்ளாக்க நுழையணும் அப்படின்னு கேட்டதோட, அவங்க ரிசைன் பண்ணிட்டாலும் அவங்களோட போஸ்ட் அது தானேப்பா, அதனால அவங்களால எதுவுமே பண்ண முடியாதுப்பா, நம்ம வந்து இதுக்கு மேலே எதுவுமே செய்ய முடியாது, இப்போ வந்து உங்கள் அண்ணனோட பொசிஷன் வந்து ஃபுல்லாக குறைஞ்சிருச்சு, இதுக்கு மேலே அவங்களுக்கு என்ன வேணால் நடக்கலாம், அதனால தான் இந்த சொத்து எல்லாத்தையும் உங்கள் பேருக்கு எழுதி வச்சிட்டோம்னா நீங்கள் கரெக்டாக பங்கு போட்டு யார் கேட்குறாங்களோ அவங்கவுங்களுக்கு கொடுத்துருங்க, அதனால தான் உங்ககிட்ட இப்போ வந்து பொறுப்பெல்லாம் உங்ககிட்ட வருது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. கதிரும் ஞானவேலும் என்ன அண்ணன் இப்படிலாம் நடக்குது, எங்கள்கிட்ட ஏன் சொல்லவே இல்லை, நீங்கள் இதெல்லாம் சொல்ல வேண்டியதானே, இப்போ என்ன பண்ணுறது, இப்போ அண்ணனை எப்படியாவது வெளியாக்கணுமே அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஞானவேல் வந்து என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு என்ன நடந்துச்சு, இதுக்கு மேலே உங்களுக்கு ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்ட்டு பேசுகிறாரு. சத்தி உடனே டென்ஷன் ஆகிட்டாரு. எனக்கும் ஜனனிக்கும் என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாதா, அவர் எவ்வளோ அக்கிரமம் பண்ணியிருக்காரு, அவருக்குள்ளே தண்டனை இருக்கத்தானே செய்யும், அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னது, என் வாயை கிளறாதா, இதுக்கு மேலே அப்புறம் எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்ல வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப கோபத்தில் கத்துறாரு. குணசேகரன் அப்படியே சத்தியை பார்த்துட்டு, என்ன இவன் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அப்படியே லுக்குறாங்க. சரி இதெல்லாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க 2 தம்பியையும் கூட்டிக்கிட்டு சாமி முன்னாடி போய் நிற்கிறாங்க. நின்றுட்டு, நீ என்ன செய்தி சொல்கிற, வந்து உனக்கு சம்மந்தம் தானே, நீ வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கோ, எனக்கு எது நடந்தாலும் சரி கரெக்டாக பிரித்து கொடுத்துரு, அம்மாவை வந்து எப்போதும் சரி கை விட்டுறாத, அம்மா வந்து எவ்வளோ திட்டினாலும் சரி என்ன செஞ்சாலும் சரி அவங்கள எதையும் கைவிட்டக்கூடாது, என்ன பொறுப்போ என்னென்னத்தையோ அதெல்லாம் கரெக்டாக நீ தான் நடத்தணும், இந்தமாரி வழி நடத்தணும், கரெக்டாக பார்த்துக்கோ, எல்லாம் செஞ்சு கொண்டு எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, உன் பொண்டாட்டிகிட்டையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கோப்பா, அப்புறம் அவங்க ஏதாவது சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொன்னதால கதிர் உடனே என்ன சொல்கிறாருன்னா, என் பொண்டாட்டிலாம் ஒன்றும் கேட்கணும்னு அவசியம் கிடையாது, அவள்கிட்ட என்னத்தை நான் கேட்குறது அப்படின்ட்டு டென்ஷன் ஆகுறாங்க. இல்லை நீ கேட்க தான் ஆகணும் அப்படின்னு சொன்னதால, ஐயா அவங்களுக்கு ஏதாவது சொல்கிறதுக்கு இருக்குதா அப்படின்னு கேட்கும் போது உடனே வந்து 2 ஒய்ஃபும் நாங்களும் சொல்லணும், எங்ககிட்டயும் விஷயம் இருக்குது, நாங்கள் உங்கள்கிட்ட பேச தான் செய்யணும், அதுக்கப்புறம் நீங்கள் முடிவெடுங்க அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. உடனே பார்த்தியா சொல்லிட்டாங்களா, சரி நீ பொண்டாட்டியை கூட்டின்னு மாடிக்கு போய் அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்டுட்டு எனக்கு நீ என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போப்பா போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுடுறாங்க. இவங்களும் மாடிக்கு போயிடுறாங்க. மாடிக்கு போயிட்டு உட்காந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப்ட்ட போய் கேட்குறாங்க. ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறீங்கன்னா, இவங்க எவ்வளோ தப்பு செஞ்சுருக்காங்க, அவங்களுக்கு அதை அனுபவிக்க தான் செய்யணும், அவங்க தப்பு செஞ்சுட்டு அவங்க பாட்டுக்கு அப்படியே நடிக்கிறாங்க, அவங்க ஏதோ ஒரு பெரிய விஷயம் பண்ண போகிறாரு, அதனால தான் அவர் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காரு, நீங்கள் வந்து இதில் வந்து சம்மந்தப்படாதீங்க, நீங்கள் தயவு செஞ்சு இதில் வந்து உழுவாதீங்க, இது எத்தனை வாட்டியோ அவர் பண்ணிட்டாரு, இதே மாதிரி கொண்டு வருவார், ஃபைல்லாம் எடுத்துகிட்டு வருவார், ஆனால் உங்ககிட்ட பேரை மாற்றிருக்காரா, மாற்றலையில், இப்போயும் மாற்றுறேன்னுலாம் சொல்லலை, உங்ககிட்ட பொறுப்பை ஒப்படைக்கிறேன்னு தான் சொல்லிகிட்ருக்காரு, ஃபஸ்ட்டு கவனிங்க அப்படின்னு சொன்னதால, ஏன் நீ சொத்துனா உடனே ஓடி வந்துடுவீல, நீ தானே சொத்துக்காண்டி சண்டை போட்ட அப்படின்லாம் சொல்கிறாங்க. நான் ஒன்றும் சொத்துக்காண்டி சண்டை போடலைங்க, உரிமைக்காண்டி தான் சண்டை போட்டேன், அதுவே உங்களுக்கு ஒன்றும் இப்போ புரியலையா, இப்போ நான் பேசுகிறது அப்போ உங்களுக்கு சுத்தமாக புரியாது போங்க அப்படின்ட்டு கடுப்பாக வராங்க.
உங்கள அவங்க வந்து பவடக்காயா யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? அது இதுன்ட்டு எல்லாத்தையும் சொல்லி காட்டுறாங்க. அப்படி இருந்தும் அவங்க 2 பேருமே கேட்குறதா இல்லவே இல்ல. சரி என்னத்தான் முடிவு? நீங்க வந்து அந்த அந்த கேஸை நிப்பாட்டுங்களா அந்த கேஸை அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஜனனி வந்து விடவே மாட்டா இந்த கேஸை. கன்ஃபார்மாக அவள் பிடிச்சி வச்சிருப்பா அப்படின்னு சொன்னதால ஒன்று அத்தை சொல்கிறாங்க. நாங்களும் துணையாக தான் இருப்போம். ஜனனிக்கு எப்போவுமே அந்த கேஸ் நடக்க தான் செய்யும். அது முடிகிற வரைக்கும் அதை யாராலையும் தடுக்க முடியாது. எது நியாயமோ அதுதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. உடனே கதிரும் ஞானவேலும் டென்ஷன் ஆயிடுறாரு. ஏங்கடி இப்படியெல்லாம் பண்ணுறீங்க? என்னடி உங்களுக்குலாம் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க? எங்கள் அண்ணனை பாருங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. என் அண்ணனை ஜாமீன்லேயே எடுக்க முடியாதுன்னெலாம் சொல்கிறாங்க. இப்போ என்ன தாண்டி சொல்ல வரீங்க? உங்கள் கடைசியான முடிவு என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. சொத்தையெல்லாம் நீங்கள் வாங்காதீங்கங்க. அது வந்து வேஸ்ட்டு. உங்கள்கிட்டையும் வராது, உங்கள் பேருக்கும் வராதுங்க. அது உங்களை வச்சு ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, அவ்வளோதான் சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறத மட்டும் புரிஞ்சுங்க அப்படின்லாம் சொல்லி பார்க்குறாங்க. எதுக்குமே அவங்க மசிகிற மாதிரி இல்லை. அடி போங்கடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியில் போயிடுறாங்க. வெளியில் போயிட்டு கீழே என்ன நடக்குதுன்னா, அந்த வெளியில் ஒரு குரூப் நிற்கும்ல, அந்த குரூப்பில் உள்ளவங்க சொல்கிறாங்க ஒருத்தவங்க. என்னென்னா அறிவு சொல்கிறா. என்னென்னா இன்னமேந்து பாரேன், இவன் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி தான் இப்படி பண்ணுறான். இவன் வந்து தனக்கு தான் மட்டும் நல்லது மட்டும்தான் நினச்சிப்பானே தவிர அடுத்தவங்களுக்கு யாருக்கும் நல்லது நினைக்க மாட்டான். அப்படி உள்ளவன் எப்படி வந்து இந்த சொத்தையெல்லாம் கொடுப்பான்? கொடுக்கவே மாட்டான். அப்போ ஏதோ ஒரு பெரிய பிளானாக பண்ணிகிட்ருக்கார் இவர். என்னன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட முன்னாடியே தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே ஒரு லைக்கும் பண்ணிவிடுங்க.